இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துருச்சாம். கவலைப்படாத அலி, நம்ம வர்மாவை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிடலாம். அவனை மட்டும் பிடிச்சிட்டா போதும். நம்ம தாராளமா அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அந்த ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிடலாம். நானும் அந்த நம்பிக்கையில தான் சிவா இருக்கேன். என் அம்மா கண்ணு முழிச்சு நல்லபடியா திரும்பி வரணும். அப்படி அவங்க வரும்போது அவங்க மேல இப்ப இருக்கிற எந்த பழியும் இருக்கக்கூடாது. எல்லாரும் மாதிரி நார்மலான நிம்மதியான லைஃப வாழணும். அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள வர்மாவோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சிருக்கணும். நான் முடிச்சு காட்டுறேன். கண்டிப்பா நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் அலி. அம்மா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம அந்த கம்பவுண்டரை பார்க்க போயிருந்தோம்ல, அப்ப விஜயகுமார் சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு? நம்ம அங்க இருந்த நேரத்துல இங்க சென்னையில ஒரு பார்க்ல பாம் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அங்க இருந்தது என்னமோ டூப்ளிகேட் பாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் அப்படிதான் சிவா தோணுது. கண்டிப்பா அது ஏதோ ஒரு விஷயத்துக்கான சிம்டம்ஸா தான் தெரியுது. விஜயகுமார் சார் பார்க்ல நடந்த விஷயத்த சொன்னதும் நானும் உன்ன மாதிரி தான் ஷாக் ஆனேன். எனக்கு என்னமோ அது விளையாட்டுக்கு நடந்த விஷயமா தெரியல சிவா. நானும் இதையே தான் விஜயகுமார் சார் கிட்ட சொன்னேன். ஆமா, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? broken window. எக்ஸாக்ட்லி, எனக்கும் இதே தான் தோணுச்சு. எனக்கு என்னமோ இது சாதாரணமா தோணல. ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கான ஹிண்டா தான் தெரியுது. சிவா, நீ என்ன சொல்ல வர? broken window. சிவா, நானும் இதை தான் கெஸ் பண்ணேன். அதனால தான் உனக்கும் ஐலிக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ண சொல்லியிருந்தேன். இங்க பாரு, நீயும் ஐலியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். நான் அப்பவே எப்படியாவது இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அக்கா வேற கூடவே இருந்தாங்க. அதுவும் இல்லாம நீ வேற யோசனையிலேயே இருந்தியா, அதான் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. எனக்கு என்னமோ அந்த பார்க் இருக்கிற ஏரியாவோட அட்டென்ஷனை அப்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டம்மி பாம்பை செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஏதோ ஒரு பெரிய கிரைம் நடக்க போகுது. அப்போ கூடிய சீக்கிரமே சென்னையில் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போதா?